ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ஹலோ மக்களே, இதுதான் அயன் லீஃப் கேமிங். ஏன் இந்த பேரை வச்சேன்னு எனக்கு தெரியலை, பட் வெல்கம் டு எபிசோட் 1 ஆஃப் லெட்ஸ் மோக்கோ. ஸோ இதுதான் மோக்கோங்கிற கேம். இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகி 1 மாதம் 10 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோம் ஸ்க்ரீனை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம டாப் லெஃப்ட் கார்னர்லேருந்து பார்ப்போம். ஸோ டாப் லெஃப்ட் கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய பிளேயர் ஐடி மற்றும் உங்களுடைய நேம் அண்ட் உங்கள் லெவல், ஹெல்த், கியர், பவர், அப்புறம் கலெக்டர். இந்த கலெக்டர் வந்து உங்களுடைய க்ளோத்திங் டிசைனை பொறுத்தது. இது எல்லாத்தையும் காமிக்கும். அப்புறம் உங்களுக்கு அடுத்த லெவல் போனால் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பி தேவை, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ தேவை அப்படிங்கிறது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளேயர் ஐடி மற்றும் லெவல் டேக். ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறது தான் நம்மளுடைய மிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு லூனா, அப்புறம் ஜாக்ஸ், அப்புறம் அன்னோன், அப்புறம் எல்லி, இப்படின்னு ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மிஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜாப்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு 4000 எக்ஸ்பியை கொடுக்கக்கூடியது. இது வந்து டெய்லி 10 ஜாப் வரும். 10 ஜாப் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 40,000 எக்ஸ்பி. டெய்லி 40,000 எக்ஸ்பி நீங்கள் வந்து டெய்லி ஜாப் கம்ப்ளீட் பண்ணி கேதர் பண்ணலாம். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ், இதுதான் அந்த மிஷன்ஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்குமே இருக்கும், ஒவ்வொரு லெவலுக்குமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது ஷ்ரைன் வில்லேஜ், ஓவர் கிரவுண்ட் ரூயின்ஸ், இன்ஃபெஸ்டட் ஃபாரஸ்ட்ஸ், கேவ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். கேசல் வாலில் மிச்சம் 2 இருக்குது. அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னா சம்மனிங் கிரவுண்ட்ஸ், சிவர்ஸ், வெப்பன் வெல்டர், கேட்ஜெட் குரு, பேசிவ் பவர், என்டர் கேயாஸ், ஸ்மாஷ் அண்ட் மேஷ், மான்ஸ்டர் கேம்ஸ் வர ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட்ஸ் இருக்கா, இந்த வேர்ல்ட்ஸுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த டெய்லி ஜாப்ஸை கேரி அவுட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஜாப்ஸ் இருக்குது. 1 ஜாப் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 எக்ஸ்பி கிடைக்கும். அப்புறம் இந்த போர்ட்டலை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நல்ல தெளிவாக நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹண்டுன்னு இருக்குது. இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், எல்லா சூப்பர் செல் கேம்ஸ்லேயுமே காமனாக வர்றது. நம்ம மந்த்லி ஒரு இது நம்மளுடைய என்ன சொல்ல, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இருக்குது, அப்புறம் கிளாஷ் ராயலில் இருக்குது. இதில் எல்லாமே அந்த மந்த்லி வந்து ஒரு தீம் கொடுத்து அதில் வந்து நம்ம அந்த கேம் விளையாடி 2600 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு முதல்ல இது வந்து 1000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம். ஸோ கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் இட் ஈல்டட் ரிசல்ட்ஸ். ஸோ அதுலேருந்து அதுக்கு அடுத்ததுலேருந்து இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 100ன்னு வச்சுட்டு இந்த போனஸ் ரிவார்ட்ஸை, அதாவது இதில் 120 வேறு உங்களுக்கு வாங்கலாம். அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. முதல்ல இது அன்லிமிட்டடாக இருந்துச்சு. ஸோ அப்போதே நிறைய பேர் வந்து நல்லா எக்ஸ்ட்ராவாக எடுத்து நீட்டாக கேமை முடிக்கிற லெவலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த ஆன்டி டெத் பால் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சேலஞ்ச் மாதிரி, நம்ம வீக்கெண்ட் சேலஞ்சு சொல்கிற மாதிரி இதில் வந்து வீக்லி 2 சேலஞ்ச் வரும். இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பி கெயின் பண்ண முடியும். அண்ட் கோல்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கெயின் பண்ணலாம். அப்புறம் இது வந்து உங்களுடைய நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இல்லை கிளாஷ் ராயல் ப்ரீமியம் பாஸ் இல்லை ப்ளே பாஸ்ன்னு வரும் அப்பப்போ, அது மாதிரி ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த டேபிளில் உட்கார முடியாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரேடியோவை நீங்கள் மாற்றலாம். ஸோ ரேடியோவில் ஒரு 3லேருந்து 5 சாங்ஸ் இருக்கும். ஸோ அது மாற்றலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு உள்ளே போவோம். இப்போ ஷாப்புக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கோல்டு வந்து இதில் கிடைக்கும். இந்த கோல்டு வச்சு தான் நம்ம ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ கோல்டு வந்து எப்போதுமே நம்ம கையில் தேவை. இந்த பார்த்திங்களா, இந்த மர்ச் ட்ராப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஸ்டைல். ஸோ இந்த மர்ச் ட்ராப்ஸ் தான் நம்மளுடைய ஸ்டைலு. இதில் வந்து இப்போது புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்டைல் தான் மர்ச். அதுதான் கேண்டிடு பங்க் ஃப்ரூட்டி ஃபன் அப்படிங்கிற மர்ச்சு. இதில் வந்து 32 ஷூட்டு, கோட்டு, கேட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நான் கலெக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ஹேட்டு. ஸோ எனக்கு இது பிடிக்கலை சத்தியமாக. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அப்படின்னு போய் பார்த்தோம்னா இது வந்து நம்மளுடைய சாதாரண இந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி மர்ச் டோக்கன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது. இந்த மர்ச் டோக்கன்ஸ் வந்து நமக்கு டெய்லி 5லேருந்து 10 வரை கிடைக்கும். அண்டு நம்ம ஷார்ட் ஹண்ட்லேருந்தும் 5 கிடைக்கும் அப்பப்போ. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெய்லி வந்து நமக்கு இந்த மர்ச் டோக்கன்ஸ் வந்து இதிலேருந்து கிடைக்கும். ஸோ இனி 14 மணி நேரத்தில் புதுசாக அடுத்த மர்ச் டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் டெய்லி ஃப்ரீ பின் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் கண்டென்ட் க்ரியேட்டரை சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு அஃபிஷியல் சூப்பர் செல் க்ரியேட்டராக இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் ஆவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை அழுத்தி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் சீக்கிரம் அழுத்திடுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷாப்பில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதுலேருந்து ஒரு மர்ச் வாங்குவோம். ஸோ நமக்கு வந்து ரைடு கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளம் அப்கிரேடட் அப்படின்னு போட்டிருக்கா. இது எதுக்குன்னு கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த எம்ப்ளம் தான் இந்த ஃப்ரேம் அரவுண்ட் யுவர் லெவல் இஸ் லிங்க் டு யுவர் கலெக்டர் லெவல் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் வித் ஹையர் கலெக்டர் லெவல்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுதான் உங்களுடைய எம்பளம். அது வந்து அப்கிரேட் ஆகிருக்குன்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா எலி அப்படின்னு ஒரு ரோபோட்டை பார்ப்பீங்க. ஸோ இந்த எலி அப்படிங்கிறது வந்து எலைட் ஹண்டர் ப்ரோக்ராம் இதை ரெப்ரசன்ட் பண்ணும். இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் லெவல் 30 ரீச் பண்ண உடனே உங்களுக்கு எலைட் ஹண்டர் ப்ரோக்ராம்ங்கிறது அன்லாக் ஆகிரும். ஸோ எலைட் ஹண்டர் ப்ரோக்ராம்ங்கிறது கொஞ்சம் ஒரு சுப்பீரியர் லெவல் மாதிரி. நம்மளுடைய என்ன சொல்ல, இந்த லெவல் 30 ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days ஆகும். ஸோ அந்த டைமில் அது கொஞ்சம் சுப்பீரியர். அந்த லெவல் எத்தின உடனே எலைட் ஹண்டர் ப்ரோக்ராம் வந்து என்னதுன்னா உங்களுக்கு எலைட் மர்ச் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி சீசன் பாஸ் வாங்கினா தான் உங்களுக்கு எலைட் மர்ச் கிடைக்கும். இதுக்கும் நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும், இல்லாமல் ஃப்ரீ கிடையாது. ஸோ எலைட் பாஸும் வாங்கணும் 1799 ரூபாய்க்கு. அப்புறம் இந்த காயின்ஸையும் கலெக்ட் பண்ணணும். இந்த எலைட் டோக்கன்ஸையும் கலெக்ட் பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டு மற்றபடி உங்களுக்கு என்னதுன்னா இதில் வந்து உங்களுக்கு டைட்டில்ஸ் அண்ட் இந்த இது இமோஜிஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஆமாம், இமோட். இந்த இமோட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த எலைட் டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி
நீங்கள் கேதர் பண்ணி இதை வாங்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஓரளவு பேசிக்கானதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் ஓரளவு ப்ரீமியம் லுக் எலைட் மச்சு. ஸோ இதை தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து நான் இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லாட்டி கமெண்டில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் இதை எப்படி வாங்கியிருக்கேன்னு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எலைட் மாடியூல் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ எலைட் மாடியூலில் நமக்கு வந்து இது ப்ரோக்ராம் 1 ஆனதுனால டேஷ் மாடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேஷ் கூல்டவுன் அங்கேருந்து ரிடக்ஷன் பண்ணும். ஸோ இதெல்லாம் பற்றி நான் வந்து நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். அண்ட் நீங்கள் வந்து இதுதான் எலைட் டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதுக்கு உள்ள மிஷன்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு கரப்டட் ஃபாரஸ்ட்டு, கரப்டட் கேவ், அப்புறம் கரப்டட் வில்லேஜ், கரப்டட் வில்லேஜ் எல்லா இடத்துலையுமே அந்த மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ட் 1, டோஜோ 1, இந்த ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கு வந்து 50 எலைட் டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் மிஷன்ஸ். அதையும் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கேட் இருக்கும். கேட் வந்து நீங்கள் பெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை பெட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நடுவில் சென்டருக்கு வந்தீங்க அப்படின்னா போர்ட்டல் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய மெயின் கேமிங் அரீனா மாதிரி. ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ளே தான் உங்களுக்கு ரிஃப்ட் இருக்குது, டோஜோ இருக்குது, அப்புறம் வெர்சஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேருந்தே நீங்கள் வந்து எலைட் டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது அடுத்தடுத்த லெவலில் வரும்போது காமிக்கிறேன். அண்ட் இங்கே உங்களுக்கு பேட்டில் எக்ஸ்பின்னு இருக்கா, இந்த பேட்டில் எக்ஸ்பி தான் உங்களுடைய மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை கேம் விளையாடும் போதும் இந்த பேட்டில் எக்ஸ்பிலேருந்து குறையும். ஸோ இது வந்து 4xக்கு 10,000, 3xக்கு 15,000, அப்போது எவ்வளோ ஆச்சு 25,000, 2xக்கு ஒரு 15,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 40,000 ஆயிரும். 1xக்கு வந்து 20,000 இருக்கும். ஸோ 60,000. டெய்லி 60,000 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் பண்ணலாம் 24 ஹவர்ஸில். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக உங்களுக்கு 1 hour இல்லை அட்லீஸ்ட் 15 to 20 minutesலேயே ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் அப்படியே திரும்பி ரைட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கியர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கியர் தான் உங்களுடைய மெயினான வெப்பன்ஸ் கலெக்ஷன். அண்ட் பேசிவ்ஸ், இது வந்து கேட்ஜெட்ஸ் கலெக்ஷன். அண்ட் இது வந்து பேசிவ்ஸ் கலெக்ஷன். அண்ட் ரிங்ஸ், ஸ்மார்ட் ரிங்ஸ் கலெக்ஷன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கியர் அப்படிங்கிற அந்த ஸ்டோரில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கியர் கிட் 1, கியர் கிட் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். இது எல்லாமே பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டைல். இந்த ஸ்டைல் தான் உங்களுடைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதாவது இந்த கேமுக்குள்ளே வந்து இந்த கேமுடைய மெயின் அப்ஜெக்டிவே ஹண்டிங் வித் ஸ்டைல். அதுதான் வந்து அவங்களுடைய டேக்லைனு மோஸ்ட்லி. ஸோ ஹண்டிங் வித் ஸ்டைல்னால உங்களுக்கு யூனிக்காக ஒரு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஃபேஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய ஹேர், உங்களுடைய க்ளோத்திங் அண்ட் உங்களுடைய ஹேட், அதாவது கேப், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் உங்களுடைய ரைடை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் இது பாருங்கள், இது வந்து ஸ்கேர் கிளாட் குரோக்குன்னு இருக்குது, இது வந்து சிக்கபூ எம்பர்க்ளா, இது வந்து எக்ஷெல், இது டாலிக்ஸ் ஆம்பர்கேட். இது வந்து இப்போ அந்த ஷாப்பில் கிடச்சிது. ஸோ நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக மீதியெல்லாம் பேசிக். இது வந்து எபிக் ரைடு. ஸோ இதான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இந்த கியர் வார்ட்ரோப் பற்றி ஒரு தனி வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வரும். இந்த கியர் வார்ட்ரோப் அப்புறம் ஸ்டைல் இது எல்லாமே எப்படி பண்ணுங்கிறது நீட்டாக வந்துடும். நீங்கள் டெஸ்ட் கியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூல் ஜோன் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு என்ட்ரு ஆகும். ஸோ இந்த கூல் ஜோனில் என்னதுன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டேமேஜ் கொடுத்துருங்க எவ்வளோ ஏறுது அப்படின்னு காமிக்கும். அப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது டேமேஜ் கொடுத்துருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேமிங் அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃபென்சிவ் மாதிரி இது வரும். ஸோ டிஃபென்சிவான நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஹெல்த் கிரிட்டிக்கல் இதோ ஆகுது பார்த்திங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். ஸோ மற்றபடி பெருசாக இந்த கூல் ஜோனில் வேறு அவ்வளோ டெஃபினட்டாக வேறு வேலை இல்லை. ஏன்னா வேறு எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா பார்க்கலாம், ஒரு லவுஞ்ச் மாதிரி. ஸோ உங்கள் வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லவுஞ்ச் மாதிரி தான் இந்த கூல் ஜோனுங்கிறது. ஸோ கூல் ஜோனை பொறுத்தவரையிலும் வேறு ஸ்பெசிஃபிக்கான இந்த இது ரீசனும் கிடையாது. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஹோம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கூல் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியும் போகலாம். இல்லாட்டி இந்த கூல் ஜோனுங்கிற இந்த கடைசி எண்டு ரைட் கார்னரில் உங்களுக்கு கூல் ஜோன் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டாலும் உங்களுக்கு கூல் ஜோன் போகும். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ மக்களே, இதுதான் மோக்கோ கேமிங்குடைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டப். ஸோ இதில் மிஸ் பண்ணியிருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மர்ச் டோக்கன்ஸ் அது வந்து ரைட் ஹேண்ட் டாப்பில் இருக்குது. அண்ட் இது மோ கோல்டு இது வந்து உங்களுக்கு மர்ச் டோக்கன்ஸுக்கு அடுத்தது இருக்குது. இது வந்து உங்களுடைய செட்டிங்ஸ், மெயில், நியூஸ், அப்புறம் கான்டாக்ட்ஸ், லீடர் போர்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்று கூட சேர்த்து தரும். அண்ட் உங்களுடைய சூப்பர் செல் ஐடியை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோ கோல்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ நியூஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து கேண்டிட் பங்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் இறங்கியிருக்கு. ஸோ அதை காமிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த லாபி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த லாபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் சேட் மாதிரி தான். அண்ட் உங்களுக்கு சேட் பண்ண தனியாகவே நீங்களாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லெட்ஸ் மோக்கோ அப்படின்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணேன். பட் ஆக்சுவலி நான் அவ்வளோ ஆக்டிவாக இந்த கேம் விளையாண்டுருக்கேன். பட்டு எனக்கு வந்து சஜஷன்ஸ் எல்லாம் அவ்வளோவா கொடுக்க தெரியாது. ஸோ தமிழ் மக்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். லெட்ஸ் மோக்கோவில் உங்களுக்கு ஓப்பன் டு எவ்ரி ஒன் தான். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் மோக்கோ அதுதான் இந்த குரூப்புடைய நேம். அண்ட் ஜாயின் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்மளுக்கு முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த சேட்டில் வந்து நீங்கள் வந்து லாபி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா லாபின்னு வந்துடும். இந்த லாபியை சேரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி லாபி இருக்குன்னா யூ ஆர் ஆடட் டு த லாபின்ற வருதா. இப்போ நீங்கள் இந்த லாபியை பார்க்கலாம். ஸோ இந்த லாபியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வேணும்னா. தெரியுது இதில் 76ன்னு என்னுடைய இருக்குது, 89ங்கிறது சில்வரில் இருக்கா. இது எதுக்குன்னா இவங்க வந்து இந்த கேண்டிட் பங்குங்கிற இந்த லேட்டஸ்ட் மர்ச்சை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய லெவல் அப்போட அந்த கலெக்டர் லெவலுமே ஏறி இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து சில்வருக்கு மாறி இருக்கு. ஸோ இதுதான் மக்களே உங்களுடைய பேசிக்கான
மோக்கோ ஹோம் ஸ்க்ரீன். ஸோ கேமில் ஆல்ரெடி நிறைய மாற்றியாச்சு. பட்டு என்ன மாற்றிருக்காங்கங்கிறத உங்களுக்கு பின்னாடி வர வீடியோக்களில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக நன்றி. அண்ட் கண்டிப்பாக புது சேனல், ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுறேன். நான் முடிஞ்சால் உங்களுக்கு நம்ம லெட்ஸ் மோக்கோ அப்படிங்கிற சேட் குரூப்போடைய லிங்கை ஷேர் பண்ணுறேன். அதை தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம். அண்டு போக போக லைவ் ஸ்ட்ரீம்ஸும் வரும். ஸோ எல்லோரும் நல்லபடியாக நீட்டாக இந்த கேமிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது உங்கள் ஹரிநாராயணன் ஃபார் அயன் லீஃப் கேமிங். ஸோ பை.